ஆர் நாட் ரேஷனலிஸ்ட். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் இரேஷனல்ஸ் திங்கர். அவங்களுக்கு வந்து திங்க் பண்ணக்கூடாது, அதாவது யோசிக்க முடியாத ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளும் வந்து அவங்களுக்கு சார்போடு ஆமா அருந்ததி இது என்ன அப்படின்னு நம்மளும் பேசக்கூடாது. முதல்ல தெளிவு பெறணும். இப்ப வடதுருவ மின் பாருங்க, மீன்னா வந்து இங்க நட்சத்திரங்கள், வான்கோள ஆய அச்சல் கெலஸ்டியல் கோஆர்டினேட் சிஸ்டம் அழகாக நிறுத்துகின்ற ஒரே முறை வந்து இந்த இந்த வடமீன். அதாவது புவி சாய்மானத்தையும் எக்ஸிஸ்டியல் அப்படின்றதும் அதன் அச்சளவு முச்சளவத்தையும் ப்ரிசஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டியல் கணக்கிட பெரிதும் உதவுவது வந்து இந்த வடமீன் சிந்தனை. அப்ப மீண்டும் இந்த கருத்தை நான் சொல்றேன், இங்க பாத்துக்குங்க. இந்த இது வந்து இப்படி மாறிக்கொண்டே இருந்தாலும் அங்க வந்து அந்த கெலஸ்ட்ரியல்ல கணிதம் செய்வதற்கு மிக மிக முக்கியமானது அந்த வடமீன் கருத்தும் முக்கியமான அந்த அச்சளவையும். இந்த தலையாட்டம் வந்து இன்னொரு ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அந்த அச்சளவையும் பூமி சாய்வு நிலையும், இந்த பாருங்க அது சாய்ஞ்சிருக்கு, இப்படி பூமி ஒரு சாய்வுல இருக்கு. அந்த சாய்வு வந்து இன்றைக்குமே இருக்கும். ரொம்ப வியப்பா இருக்கு பாருங்க, பூமி எத்தனை மாற்றங்களை வந்து அடைஞ்சு கொண்டிருக்கு அப்படின்றத எப்படி கவனிக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான வானியல் அறிவியல் இருந்தாதான். ஆகவே நம்ம இப்ப பார்த்தது வந்து 5 நிலை கருத்து. இதை மீண்டும் நாம் வலியுறுத்திட்டு இன்றைக்கு உள்ள பாடத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு போக இருக்கிறோம். அதாவது விழுவம் யாராவது கேட்டார்கள், அதாவது தமிழர்களினுடைய அடிப்படை வானியல் அறிவியலுக்கு 5 முக்கியமான கருப்பொருள் உண்டு. ஒன்று விழுவ சிந்தனை, இன்னொன்று அறுவை சிந்தனை, அடுத்தது சந்திர கிரகணம் அல்லது கிரகணம். சந்திரம் முக்கியம், சந்திர கிரகணம் சரியாக இருந்தால் அங்க சூரிய கிரகணத்தையும் சரியாக நம்ம சரி செய்து விடலாம். அடுத்தது நற்றோன்றல் அப்படின்னா எல்லா கோள்களையும் ஒன்று நிறுத்தி சுழிய பாகைக்கு கொண்டு வரும் அந்த முயற்சி, பெஸ்ட் அலைன்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வடமீன் நோக்கு அப்படின்னு, வடமீனை பார்த்து கொண்டு இது வடமீன் மாறுதா மாறக்கூடாதா, அது மாறியது அப்படின்றா அப்ப எது வடமீனாக இருக்கின்றது, வடமீன் மாறிக்கொண்டே இருக்கும். பிறகு அதை தான் நான் விளக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வடமீன் ஏன் மாறுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பகுதியில இந்த வடமீன் ஏன் மாறுது அப்படின்றத நம்ம இங்க சொல்லிடுறோம். இதுக்கு அச்சளைவு. இந்த வடமீன் எளிதாக மாறாது, அது வந்து ஒரு குறுகிய காலத்துல மாறாது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் வடதுருவ மீனை வந்து வடமீன், செம்மீன், சிறுமீன், சாலினி, அருந்ததி என பலவாறாக சுட்டி காட்டியிருக்காங்க. அப்ப இதுல வந்து அருந்ததி தான் தமிழர்கள் சுட்டி காட்டினாங்கன்னு சொல்லக்கூடாது. இதுல வந்து நிறைய இருக்கு. பொலாரிஸ் வந்து ரொம்ப முக்கியமா பல காலங்கள்ல பொலாரிஸ் தான் இருக்கு. இப்போ அடுத்தது நம்மளுடைய இது வந்து எப்படி சுத்துது, சுழற்சி ஆகுது அப்படின்னா அது பாருங்க, பொலாரிஸ் வந்து டெமெக் போய் வேகா போய் அல்பா டிராகனிஸ் அப்படின்னு இப்படி அது சுத்தி வரும். இந்த மாதிரி சுத்தி வருவதற்கு இதுக்கு ஒரு முக்கியமான அடிப்படை கணிதம் இருக்கு. இதான் மிலன்கோவிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஆழமா போறேன், கொஞ்சோண்டு இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயனாக இருக்கும். அதாவது அச்சு பிறழ்ச்சி, துருவ அயனச்செலவு அல்லது அச்சலைவு அப்படின்னு வட்டம், அப்படி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டே வரும். இப்படி வர்றது வந்து 26,000 ஆண்டுகள் ஆகும். இந்த மாதிரி வரும் பொழுதுதான் என்ன நடக்குது இங்க அப்படின்னா நம்மளுடைய காலம் மாறுது. அதாவது என்ன காலம் மாறுது அப்படின்னா நம்மளுடைய 6 கால அறிவியல் மாற்றம் பெறும். அதாவது நம்மளுடைய வேனில் காலம், இளவேனில் காலம், நம்மளுடைய குளிர்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பிரிக்கிறோம்ல, இந்த காலம் பெயர்ச்சி அடையும். அப்ப சூரியனுடைய அந்த எக்வினாக்ஸோடைய மாற்றங்கள் அங்கே நடக்கும். இதுக்குதான் வந்து போன வாரம் இந்த அறிவியலை தான் வந்து தமிழர்கள் ரொம்ப நுணுக்கமா கண்டு நிராயணம் சாயனம் அப்படின்னு பிரிச்சாங்க. இதுதான் அறிவியல். இது உள்ளுக்கு நான் மேலும் போகல, ஆனா இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த பாகையை முடிக்க 26,000 ஆண்டுகள் ஆகும். இதை வைத்து நம்ம நிறைய கணிதம் செய்ய முடியும். அழகழகா சில விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ இதை வந்து எப்படி தமிழர்கள் இது வந்து கெலஸ்ட்ரியல் கோஆர்டினேட் சிஸ்டம், புவி சாய்மானத்தை, அதன் அச்சளவு முச்சளவு கணக்கிடப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப இதுக்கு வந்து நமக்கு 5 கூறுகளை நீங்க வந்து யாரு கேட்டாலும் இந்த 5 கூறுகளை வைத்து ஒருத்தருக்கு தமிழர்களுடைய கால கணிதம் இவ்வாறு தான் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தமிழர் வான்னோக்கு திறன், தமிழர் ஸ்காய் ஒப்சர்வேஷன் ஸ்கில் அப்படின்ற ஒரு
மிகப்பெரிய திறமையை தமிழர்கள் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்றத முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளணும். அதற்கு மிகப்பெரிய சான்றாக இருப்பது தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் தெளிவா சொல்லிட்டது. ஓரியம் நாளும் துறந்த ஒழுக்கம் கிழவோருக்கு இல்லை. The common man never renounces the virtue of zodiac and days அப்படின்ற கருத்தை அவர் முன்பே இதுல ரொம்ப தெளிவா வைக்கிறாங்க. அப்ப பிடிச்சாலும் பிள்ளைய கொம்ப பிடிச்சுக்குங்க அப்படின்னா காலத்தினுடைய பேரறிவியலை தெரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் அதாவது அதனுடைய ஒழுக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிரும்.